அது குடும்ப ஃபேமிலி மூவி. பார்க்கவே நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஜாலி ஃபன்னா இருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபன்னா தான் போகுது. பிடிச்சிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. பெண்கள் பார்க்க வேண்டிய படம் இது. அதையும் நல்லா இருக்குது. இந்த காலத்து பசங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஆம்பளையும் பொம்பளையும் வந்து நட்டத்தில் விட்டு போகாம நல்லபடியா பார்க்கணுன்றது புரிஞ்சுக்கணும். குடும்ப சித்திரமா படமா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. டேரக்டர் நல்லா பண்ணிருக்காரு. மியூசிக்கும் சூப்பரா இருக்கு. அந்த லவ் தான் இப்போ புரிஞ்சு போனோம் அப்படின்ட்டு ஒரு இதுதான். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நல்ல படம். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபேமிலியோட இதுதான். படம் நல்லா இருக்கும். கருத்தான ஸ்டோரியா இருக்கு. நல்ல ஒரு காமெடியாவும் இருக்கு, என்டர்டைன்மெண்ட்டாவும் இருக்கு. சூப்பரா இருக்கு படம். எப்படி சொல்ல, டைம் போறதே தெரியல. கரெக்டா பிளேஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எண்ட் வரைக்கும் நல்லா சூப்பரா இருந்துச்சு. எங்கேயும் இந்த போர் அடிக்கல, எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி நார்மலா நல்லா தான் போச்சு. நல்லா இருக்கும். இல்ல ஜோ கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராவே இருக்கு. நல்லா ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. பார்க்கலாம். நல்லா இருக்கு. என்ன மாதிரியான கான்செப்ட் மூவி? அது குடும்ப ஃபேமிலி மூவி. பார்க்கவே நல்லா இருக்கு. ஃபைட்டிங் ரொமான்ஸ் எதுவும் கிடையாது. படம்னா ஒரு குடும்ப படம் இதுதான். எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கலாம். ஹீரோ எப்படி நடிச்சிருக்காரு? ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆனால் மற்ற படத்தோட இந்த படத்தை மாதிரி அவர் நடிக்கல. ஒரு குடும்ப எமோஷனல் படம். நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? படம் நல்லா இருக்கு. ஜாலி ஃபேமிலி. ஃபேமிலி சப்ஜெக்ட். ஆமா. எப்படி நடிச்சிருக்காங்க ஆர்டிஸ்ட் எல்லாம்? ரியோ நல்லா நடிச்சிருக்காங்க. படம் படம் நல்லா இருக்கு. போர் அடியாம நல்லா ஜாலியா என்டர்டைன்மெண்டா இருக்கு. ஃபன்னா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபன்னா தான் போகுது. ஹீரோ எப்படி பண்ணிருக்காரு? ரியோ ஒரு கேரக்டர் பெஸ்டா தான் பண்ணிருக்காரு. அதே மாதிரி விக்கி தான், விஜய் தான் பயங்கரமா பண்ணிட்டாரு. ஃபுல் காமெடி மூவி தான். ஆமா, கொஞ்சம் இதே ஒரு கதையும் இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஃபேமிலி அது ப்ரொடெக்ஷன் அது நல்லாவும் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டா ஈகோ இல்லாம இருந்தா கொஞ்சம் சேரலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல நடக்கிற அந்த ஈகோனாலதான் எல்லாம் இங்க வந்து நிக்குது. அந்த ஈகோ இல்லாம இருந்தா லைஃப் நல்லா இருக்கும். ஈகோ மட்டும் இல்லாம இருங்க எல்லாரும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அவன் நம்பி பிடிச்சிருக்கு. ஈகோ இல்லாம படம் ரொம்ப நல்லா இருக்கு. பெண்கள் பார்க்க வேண்டிய படம் இது. ஆண்களை பாடுபடுத்துற பெண்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய படம் இது. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க படத்துல? மேடம், ஆண்களோட கஷ்டத்தை சொல்றாங்களே மேடம். ஆண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எங்க எதுங்க பெண்கள் சொல்றதுதான் உலகமே நம்புது. ஆண்கள் சொல்றத நம்புறதே கிடையாது. புரியுதுங்களா? அதனால இது வந்து கண்டிப்பா ரெண்டு பேரும் பார்க்கலாம். இந்த லவ் மேரேஜ் பண்ணிட்டு போறவங்க அவங்க எல்லாம் பார்க்க வேண்டிய படம் தான் இது. அம்மா அப்பாவை மதிக்காம போய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா பார்க்கலாம். நல்ல படம். நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லாவும் இருக்கு படம். பார்க்கலாம். நல்லா பாட்டு நல்லா இருக்கு. பாட்டுன்னு தனியா பிரிச்சு பார்க்க முடியல மேடம். ஆனா கதையை ஓண்டிட்டு இருந்தாங்க. பாட்டு எனக்கு பெருசா தெரியல. எந்த வித போர்லாம் இல்ல. நல்லா கடைசியில கரெக்டா நல்லா இருந்துச்சு படம். எந்த இதுவும் இல்ல. ரியா எப்படி நடிச்சிருக்காரு? அதான் மேடம், நல்லா இருந்தது. நேச்சுரலா இருந்தது. கதையும் நல்லா இருந்தது. இந்த காலத்து பசங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஆம்பளையும் பொம்பளையும் வந்து நட்டத்தில் விட்டு போகாம நல்லபடியா பார்க்கணுன்றத புரிஞ்சுக்கணும். எங்க அனுபவத்துல சொல்றோம். அது நல்ல படம், அவ்வளவுதான். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. பார்க்கலாமா படம்? பார்க்கலாம். என்ன மாதிரியான மூவி இது? குடும்ப சித்திரமா இருக்கு. குடும்ப சித்திரமா படமா இருக்கு. நல்லா இருக்கு. ரியோ எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. என்ன மாதிரியான கான்செப்ட் மூவி? கான்செப்ட் இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற கான்செப்ட் தான். எல்லாரும் பார்க்கணும். டைரக்ஷன் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. டைரக்டர் நல்லா பண்ணிருக்காரு. மியூசிக்கும் சூப்பரா இருக்கு. மியூசிக்கு கரெக்டா இருக்கு. ரியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? சொல்ல எல்லா மூவிலும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அந்த பேர் எப்படி இருந்தது? ஜோ படத்தோட பேர் சேம் அதே வைப் கிடைச்சது. அந்த பேர் பார்க்கும்போது சாங்ஸும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா. டிஓபியும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே ஆல் ஓவரா மூவி சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும். தியேட்டர்ல பார்க்கணும். தேங்க்யூ. படம் வந்து என்ன மாதிரியான படம் இது? ஃபீல் குட் மூவி தான். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். எப்படி இருக்கு? ஆர்டிஸ்ட்ல எப்படி பண்ணிருக்காங்க? ஆர்டிஸ்ட்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஜோ படத்தோட பேர் இதுல எப்படி இருக்கு இந்த படத்துல? இதுல அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா. நல்ல நியூஸ் வந்து நல்லா இருக்கு படம். நல்லா பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நல்லா தான் இருக்கு. என்ன ஸ்பெஷல் இந்த படத்துல? இதுல வந்து லவ் தான் இப்போ புரிஞ்சு போனோம் அப்படின்ட்டு ஒரு இதுதான். தேங்க்யூ. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். என்னங்க? எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்.
நல்ல படம். தேங்க்யூ தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலியோட இதுதான். படம் நல்லா இருக்கு. என்ன இந்த படத்துல ஸ்பெஷல்? மத்த படத்தை கம்பேர் பண்ணும்போது ரியோட மூவி இது எப்படி டிஃப்ரெண்டா இருக்கா இல்ல? ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபேமிலியோட இதுதான். படம் நல்லா இருக்கு. பார்க்க சொல்லுவேன். படம் உண்மையிலேயே சூப்பரா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதுலேயே நல்ல படம் தான் இது. நானே ஏதோ என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு நினைச்சேன். நல்ல ஒரு கருத்தான ஸ்டோரியா இருக்கு. நல்ல ஒரு காமெடியாவும் இருக்கு, என்டர்டைன்மெண்டாவும் இருக்கு. சூப்பரா இருக்குது படம். எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஆர்டிஸ்ட்ல எப்படி நடிச்சிருக்காங்க? ஆர்டிஸ்ட் எல்லாருமே செம நடிப்புலண்ணா. இல்ல அந்த சீரியல்ல நடிச்சவர் தான் அவரு. சூப்பரா நடிச்சிருக்காரு. ரியோ ராஜா. ஆமா. அந்த ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்ல ஆக்டிங். அந்த வக்கீலா நடிச்சவரு சூப்பரா நடிச்சிருக்காரு. எல்லாரும் ரியலா இருக்கு. உண்மையிலே ஒரு டிராமா மாதிரி இல்ல, சூப்பரா நடிச்சிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு. மியூசிக்ல எப்படி இருந்தது? பாட்டு செம்மையா இருக்கு. பாட்டு சூப்பரா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் தான் சூப்பரா இருந்தது. நல்லா இருக்கு. தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்துச்சு. நல்ல படம். எல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம், கப்பிள்ஸ் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதையும் நான் சூப்பராக பண்ணியிருந்தேன். என்ன சொல்லியிருக்காங்க படத்துல? இதுதான்க்கா இப்போ ஈகோ பார்த்து பிரியிறாங்கல்ல, லவ் பண்ணி ஈகோ பார்த்துட்டு ஃபெமினிசம் மேல் கன்வெர்ஸ் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி தான். அதுக்கேற்ற மாதிரி தான். அது எதுவும் எல்லாம் இங்கே ஈக்குவல் தான். எல்லாரும் புரிஞ்சுட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். டைரக்ஷன் எப்படி பண்ணிருக்காங்க? எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக தான். இவரு அண்ணா இருக்கார்ல பிளாக் ஷீப்ல, இவர் பேர் இருக்காரு. அதான் பேர் சரியா தெரில. ஆனால் விக்னேஷ்காந்த் அண்ணா அவங்களும் சூப்பராக பண்ணி வாங்க. அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ணனும் சொன்னாங்க. எல்லாருமே நல்லா இருந்தாங்க. ஐயோண்ணா எல்லா கேரக்டரும் சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ் கூட அந்த பேர் இதுல எப்படி இருந்தது இந்த படம்? அது அப்படியே அங்கே லவ் இங்கே மேரேஜ் பண்ணி இருக்காங்க. அந்த மாதிரி நல்லா சிங்க் ஆச்சு ரெண்டு பேருக்குமே. மியூசிக் எப்படி இருந்தது? எல்லாமே எதுவுமே மைனஸ் இல்லைக்கா. ரொம்ப எப்படி சொல்ல, டைம் போகிறதே தெரில. கரெக்டாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்ட் வரைக்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது. பர்சனலாக அது கனெக்ட் ஆச்சு. இல்லை நல்லா தான் இருந்தது. அவ்வளோதான். வேற என்ன சொல்றது தெரியல. எங்கேயும் இந்த போர் அடிக்கல, எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி நார்மலாக நல்லா தான் போச்சு. எங்கேயும் அந்த போர் அடிக்கிற மாதிரி தூக்கம் வர மாதிரி எதுவுமே இல்லை. நான் தயவு செஞ்சு அதை ஆஃப் பண்ணா இப்படிலாம் பண்ணாதலாம். நல்லா தான் இருந்தது. ஜோ படத்துக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னா அந்த ஈகோ இருந்தது. ஆனால் அது ஈகோவோட அதுக்கப்புறம் அது முடிஞ்சிடும். ஆனால் அதனால எப்படி சொல்றது, ஈகோ இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு காமிச்சு எடுத்திருப்பாங்க. நல்லா இருந்தது. எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட நடந்த சப்ஜெக்ட்? அதுதான் ஃபுல்லா அதுதான். லவ் கிடையாது. ஃபுல் கதையே நானே சொல்லிட்டேன்னா அவள் தான் என்ன போட்டு தள்ளுவாங்க. இவ்வளோ போய் பாருங்க, நல்லா இருக்கு. ஸோ அதான் என்ன சொல்றது, லவ் பண்ணா, அதாவது மேரேஜ் பண்ணிட்டு லவ் பண்றதுனால என்னென்ன வருது அதெல்லாம். ஆர்டிஸ்ட் மட்டும் எப்படி நடிச்சிருக்காங்க? ஆர்டிஸ்ட் எல்லாம் ஐயோ ஃபேன் வேற. அதெல்லாம் எல்லாரும் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் இதுல வந்து அவர் ஒருத்தர், ஐயோ அவர் பேர் வர பார்த்தீங்களா, அவர் பேர் என்ன, விக்னேஷ்காந்த். அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலா. மியூசிக் எப்படி இருந்தது? என்னது மியூசிக் மியூசிக்கா? சாங் ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்தது. ஒரு சாங் உனக்கும் எனக்கும், அந்த சாங்கும் நல்லா இருந்தது. கடைசியில எல்லாம் கேஷ் போடும்போது அதுல ஒரு சாங் வந்தது, அதுவும் நல்லா இருந்தது. 3 சாங் இருந்தது. அதுல 2 சாங் எனக்கு பிடிச்சிருந்தது. என்ன பிடிச்சிருந்தது சார் படத்துல? அதாவது ஃபேமிலியில வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு ஃபேமிலியில் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி மூவி தானே அது? ஃபேமிலி ரியோ எப்படி நடிச்சிருக்காரு? 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோ அண்ட் ஹீரோயின். படம் நல்லா இருந்துச்சு. மூவி நல்லா இருந்தது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கப்புள்ஸ் பார்க்கலாம். மெயினா என்ன சொல்லியிருக்காங்க படத்துல? ஃபேமிலியில வந்து யங் கப்புள்ஸ் எப்படி இருக்கணும், டிவோர்ஸ் ஆகாம, டிவோர்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. எப்படி டைரக்ஷன் எப்படி இருந்தது? டைரக்ஷன் இருந்தது. என்டர்டைன்மெண்டா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கப்புள்ஸ் வந்து பார்க்கலாம். நல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கு. இவங்க 2 பேரும் ஆக்டிங் எப்படி இருந்தது? இல்ல ஜோ கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராவே இருக்கு. மியூசிக்ல எப்படி இருந்தது? மியூசிக்கும் பயங்கரமா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி என்ன பிடிச்சிருந்தது படத்துல? ஓவரால் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? நல்லா ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. பார்க்கலாம். கருத்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல ஓவரால் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு.